ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி நம்ம பிரெட் சாண்ட்விச் பண்ணுறோம். அதுக்கு 4 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். வாங்க எப்படின்னு சொல்கிறேன். வாணலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நல்லா இப்படி பொடியாக அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை நல்லா இப்படி இந்த மாதிரி வணக்கி வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. சாட் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்குக்கு ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் இதுக்கு இந்த வெங்காயம் இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாலாம் நல்லா பிரெட் சாண்ட்விச்சுக்கு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி இதை வச்சு பண்ணுறத எப்படிங்கிறத சொல்கிறேன். சாண்ட்விச் ரெடி பண்ணலாம். 2 ப்ரெட்டு வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் சாஸ் கொஞ்சம் வச்சுக்கோங்க. சாஸ் 2 சைடும் நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. 2 ப்ரெட்லேயுமே ஸ்டஃபிங் அதில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்டஃபிங் எல்லாம் வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ப்ரெட்டை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நெய் இல்லைன்னா பட்டர் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இதைய பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. பிரெட் சாண்ட்விச் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.